அப்படின்னு ஒரு கனவோட ஓடியாடுறான். அங்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. 5 மணிக்கே ஓடியாந்துடுறான். 5 மணிக்கெல்லாம் ஓடியாந்துட்டு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு தகவல் போகுது. உங்க தங்கச்சி இறந்துச்சு, உங்க பையன் இறந்துட்டான், உங்க பொண்ணு இறந்துட்டான், உங்க அம்மா இறந்துட்டாங்க, உங்க அப்பா இறந்துட்டாங்க. கரூரே ஒரு மரண ஓலமா இருக்கு. ஒரே வீட்டுல 3 சாவு, ஒரே ஊர்ல 5 சாவு. அடுத்த மாசம் கல்யாணம் நடக்குது, ஒரு புது தம்பதியினர் சாவு. 1.5 வயசு குழந்தை மேல ஏறி மிதிச்சிருக்கிறாங்களாம் நிறைய பேர். ஒரு அம்மா கத்துது, என் பையனை காதலையும் பின்னாடியும் மிதிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சந்தேகம்னா, ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் இந்த மாதிரியான சோதனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது? அதாவது திட்டமிட்ட சதியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா தாவே காலம் மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. எப்ப வேணாலும் எவன் வேணாலும் எதுல வேணாலும் எப்படி வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் திரும்ப கிளம்பலாம். யார் வரா யாரு போறா, மஞ்சள் அந்த துண்டை போட்டா தாவேக்கா. எவன் வரான், எது வரான், எதுக்கு வரான், எப்படி வரான், எந்த டேட்டாவும் அவங்ககிட்ட கிடையாது. நாங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களே ஒரு இடத்த பார்த்து குறுகி இடமா பார்த்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு 8 வழிச்சாலை இல்லைன்னா ஒரு பெரிய ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி ஒரு பொட்டல் காடு அப்படியே பிளைனா இருக்க இடத்த கொடுத்துட்டா ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? நியாயமா சொல்லணும், ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. வீட்டுல ஏதோ பிரச்சனை, சமையல் ஆக்கறதுல பிரச்சனையா இருந்திருக்கும், இல்ல காலைல சாப்பாடு இல்ல மோட்டர் தண்ணி வராம இருந்திருக்கும், லேட் ஆயிருக்கும், என்ன பிரச்சனையே தெரியல, பர்சனல் பிரச்சனை, லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை விட்டுட்டீங்க. 2வது ஸ்பாட்டுக்கு உங்களுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம், நம்ம தொண்டர் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கான், வெயில், நம்மளாலேயே இந்த டோரை லைட்டா இறக்குனாலே வெயில் அடிக்குதே, அவன் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், நம்ம சீக்கிரம் போகணும் தம்பி, வேகமா போகப்பா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம். சுகம் அவன் வெயிட் பண்ண வச்சு அந்த அந்த வேர்வையோடு அவன் நம்மளை பார்ப்பான்ல, பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு சோகம், போதை. அதுதான் காரணம். கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அவர் எத்தனை மணி கிளம்பினார், என்னைக்கு கிளம்பினார், எந்த வாகனத்துல கிளம்பினார், எப்படி கிளம்பினார், எந்த ட்ரெஸ் போட்டு போனார்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? அதுவே ஏர்போர்ட் ஊழியர் யாரோ ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணனால போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்ம தலைவர் அங்க போயிருக்காரு. த்ரிஷா வீட்டுக்கு விஜய் போனார், எங்கேயாவது ஒரு செய்தி வந்துச்சா? கரூர்ல 2 கட்சியும் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல ஒரு சுற்றுப்பயணம் நடத்துறாரு. அப்படியே கொஞ்ச நாள்ல 30 விழா செந்தில் பாலாஜி தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடத்துது. ஆதவுக்கு ஒரு ஈகோ, தலைவரே ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தவிர நம்ம கூட்டம் உடனே இந்த இடத்துல போட்டாதான் நம்ம மாசுன்னு காட்ட முடியும். காலையில இருந்து இவன் காவு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பல்லு விளக்குனது 8:30, இவங்க காலையில இருந்து காவு காத்துட்டு இருக்காங்க. இவர் பல்லு விளக்கி 8:30 பல்லு விளக்கி சீரி சிங்காரிச்சு ரோட் ஷோ பண்ணி பொறுமையா இவர் வரணும். பொறுமையா வந்தாதான் என்னை இப்படி தூக்கக்கூடாது சொல்றாங்க, அப்படி தூக்கக்கூடாது சொல்றாங்க. யார் சொல்றாங்க காட்டுங்க, பேர் சொல்லுங்க, எந்த போலீஸ் அதிகாரி சொன்னார் காட்டுங்க. அதை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இப்ப அடுத்து இவங்க எப்படி செட் பண்றாங்கன்னா, அவ்வளவுதான் எங்க அண்ணாவோட கெரியரே முடிஞ்சிருச்சு, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, என்ன ஆனாலும் நான் உங்க பக்கம் தான் நான் நிப்பேன். யாரு பாதிக்கப்பட்டது? விஜயா பாதிக்கப்பட்டிருக்காரு. மறுபடியும் இன்னொரு வீட்டுல போய் தங்குறாரு, இன்னொரு வீட்டுல போய் தங்கி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆத்திக்கிறாரு. ஏய் அவன் இன்னும் மீண்டே வரல. எப்ப பாரு தப்பிச்சு ஓடுறது இல்ல மண்டிடுறது, இதான் ஒரு வீரமா, இதான் சிங்கமா? இந்த 41 பேர் சாவுக்கு ஒரே நபர் விஜய் மட்டும்தான் காரணம். கரூர்ல சமீபத்துல நடந்த அந்த தாவேகா சுற்றுப்பயணத்துல 41 பேர், இன்னைக்கு தேதிப்படி 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்துறதுல தள்ளுமுள்ளுகள் நடக்கும், அப்படி இப்படின்னு போறது நடக்கும். அந்த குரு பூஜைகள்லாம் நடத்துறாங்கல்ல, அதுலலாம் கூட பல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு நீதிக்கான போராட்டம், ஒரு வாழ்வாதாரத்துக்கான போராட்டம், ஒரு உரிமைக்கான போராட்டம் அப்படிலாம் நடக்கும்போது அதுல தடியடி நடக்கிறது, துப்பாக்கி சூடு நடக்கிறது, அதுல உயிரிழப்புகள் அப்படிங்கிறது தனி, அது வேற, அதை நியாயப்படுத்தல, அது தனி. ஆனா
ஒரு தலைவரை பார்க்கறதுக்காக காலையில இருந்து கனவோட இருக்கான். நான் இன்னைக்கு விஜயை பார்க்க போறேன், சின்ன வயசுல இருந்து அவரை நான் திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், இன்னைக்கு நான் அவரை நேர்ல பார்க்க போறேன், அவர் பார்த்துட்டா போதும், என் போன்ல என்னோட போன்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டா போதும், என் அக்கம் பக்கத்துல என் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கனவோட ஓடியாடுறான். அங்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, 5 மணிக்கே ஓடியாந்துடுறான். 5 மணிக்கெல்லாம் ஓடியாந்துட்டு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு தகவல் போகுது, உங்க தங்கச்சி இறந்துருச்சு, உங்க பையன் இறந்துட்டான், உங்க பொண்ணு இறந்துட்டான், உங்க அம்மா இறந்துட்டாங்க, உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் போகுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திரும்ப வந்துடுறான்னு சொல்லிட்டு தானே போனான். யாருக்காக உயிரை விட்டான்? யாருக்காக? எதுக்குடா போய் செத்த? என்னடா அப்படின்னு கரூரே ஒரு மரண ஓலமா இருக்கு. ஒரே வீட்டுல 3 சாவு, ஒரே ஊர்ல 5 சாவு, அடுத்த மாசம் கல்யாணம் நடக்குது, ஒரு புது தம்பதியினர் சாவு, 1.5 வயசு குழந்தை மேல ஏறி மிதிச்சிருக்கிறாங்களாம் நிறைய பேரு. ஒரு அம்மா கத்துது, என் பையனை காதலியும் பின்னாடியும் மிதிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா வந்த செய்திகள் இருக்குல்ல. 2 நாளா நமக்கு ஒரு 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 மாதிரி பதட்டமாவே இருக்கு. எந்த சமூக வலைதள பக்கம் போனாலும் இதான், எந்த செய்தி எடுத்தாலும் இதுதான். இந்த மரண ஓலம் அது கேட்டுக்கிட்டே இருக்கு, அது கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுல எவ்வளவு மோசமா பழி போடும் அரசியலை இந்த தாவேகா பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றான். நாங்க திமுக ஊப்பி, திமுகட்ட காசு வாங்கிட்டோம், கொத்தடிமை, விசிகாவை பண்ண மாட்டோம், என்ன முத்திரை வேணாலும் பண்ணுங்க, ஒரு கண்ணில் வச்சு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி பார்க்கும்போது நாங்க எங்க பேச ஆரம்பிக்கும் போது எங்களுடைய முகத்தையும் எங்களுடைய குரலையும் கேட்டா நாங்க இப்படிதான் தெரியும். நியாயமான சில கேள்விகளை கேட்கிறோம். எதிரியாவே இருந்தாலும் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். எதிரியாவே இருந்தாலும், அவன் மோசமான ஒரு எதிரியாவே இருந்தாலும் அவன் ஒரு கேள்வி கேட்கிறான்ல உன்னை நோக்கி, நீ பதில் கொடு. ஆனா அதை விட்டுட்டு நீ யோக்கியமா, நீ அந்த கட்சிக்காரன் தானே, நீ இந்த கட்சிக்காரன் தானே, நீ அந்த தெரு தானே, நீ பின்னாடி வீட்டுக்காரன், நீ நீ அவன், நீ அந்த ஜாதி, நீ இந்த இனம், நீ இந்த மதம்னு முத்தர குத்துற அரசியலை ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் பண்றானுங்க இந்த தாவேகா. அதுல இருந்து இன்னைக்கு நிறைய நம்ம பேசுவோம். இல்ல இப்ப என்ன சந்தேகம்னா, ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் இந்த மாதிரியான சோதனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது? அதாவது திட்டமிட்ட சதியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அதாவது ஒரு கட்சி வேகமா வளருது அப்படின்றதுல அந்த கட்சி ஏற்கனவே ஒரு ஃபேன் பேஸ், விஜய் புதுசா வராரு, ஆளுங்கட்சி மேல கோவமா இருக்காங்க, எதிர்கட்சி மேல நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் ஓகே, அதனால விஜய் எதிர்பார்க்கறாங்க, எல்லாம் கரெக்ட். விக்கிரவண்டி மாநாடுலயே ஒரு பாடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்கேயே மூச்சு திணறல் ஏற்பட்டது, பல இடங்களை உடைச்சாங்க அப்படின்னும் போது அந்த கட்சி அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்து வர நிகழ்வுகள்ல அதை மாத்தி இருக்கணும். ஆனா ஒரு விதிமுறைகளை கூட அந்த கட்சி கடைபிடிக்கவே இல்லை. ஒரு விதிமுறை கூட கடைபிடிக்கல. அடுத்து விஜய் எங்கேயோ ரோட் ஷோ போறாரு. இந்த மதுரை, கோயம்புத்தூர்ல எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், எவ்வளவு சூறையாடப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். அடுத்ததா மறுபடியும் திருச்சி மாநாடு, அப்புறம் இவர் போற இடங்கள்ல, ஷூட்டிங் போற இடங்கள்ல, இப்படி தொடர்ச்சியா இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். தலைவர் சொல்லியிருக்காங்க, தலைமை சொல்லியிருக்கு, நாம இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகள் வரணும். அது இல்லாமலாம் நம்மளால பண்ண முடியாது. அதாவது இந்த இந்த பயணமே வச்சுப்போம், இந்த அரசியல் சுற்றுப்பயணமே வச்சுப்போம். முத நாளே அவங்களுக்கு ஒரு பாடம் வந்திருக்கணும். குழந்தைங்களை கூட்டு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கூட்டு வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியே இருக்கு. ஆனா ஆளா வராங்க. அப்ப அடுத்த வாட்டி எந்த மாவட்டத்துல இருந்து யார் வராங்களோ அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும். அதை அவங்க யாருமே சொல்லவே இல்லை. சும்மா போற போக்குல நாளைக்கு ஏதாவது வழக்கு போட்டான்னு வைங்களேன், எங்க கட்சி சார்பா நாங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டோங்க, எங்க விதிமுறைகள்லாம் போட்டோம், தலைவர் பஸ்ஸை பின்தொடரக்கூடாது, அதை தொங்கக்கூடாது, இதே ஏறக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, வீலிங் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டோம். அதை மீறி அவங்க பண்றாங்கன்னா அது அளவு கடந்த அன்பு அப்படின்னு நான் சொல்லலை. அந்த கட்சியில இருக்க ஒரு ஸ்போக் பர்சன் ஒரு ஆளு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அது அன்பு, அளவு கடந்த அன்பா. அளவு கடந்த அன்பு நீ கரண்ட் கம்பு பிடிச்சு தொங்குவியா? இதெல்லாம் இங்க இருக்குல்ல. இப்ப இதுல இன்னொரு என்னன்னா, ஏன் மற்ற கட்சிகள்ல நடக்கல இந்த கட்சியில் நடக்குது அப்படின்னா, இந்த ஜாதி சங்கத்துங்கள்ல ஒரு குரு பூஜை நடத்துவாங்கல்ல, அதுவா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு அமைப்பா எடுத்துக்கலாம், ஒரு கட்சியா எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் ஆகி மாநில அளவுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுரையில உசிலம்பட்டி பகுதி, அப்புறம் அந்த ஆண்டிப்பட்டி, இந்த தேனி சரௌண்டிங்ல, அப்புறமா இங்க செல்லூர், கோச்சடை,
விக்கிரமங்கலம், சோழவந்தான், இப்படி தனித்தனியான பகுதிகள் இருக்குல்ல, அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு நிர்வாகி இருப்பாங்க. அவரு ஒரு பஸ் வச்சு அவங்கள மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. தம்பி இந்த பஸ் பின்னாடியே 4 பைக்ல வா, இதுக்குள்ள வா, இப்படியே போயிட்டு திரும்ப கிளம்பு, தம்பி எல்லாம் வந்துட்டீங்களா, பஸ்ல ஏறு அப்படின்னு போவாங்க. இது எல்லா கட்சியிலுமே நடக்கும். ஆனா தாவேகால மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. எப்ப வேணாலும் எவன் வேணாலும் எதுல வேணாலும் எப்படி வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் திரும்ப கிளம்பலாம். யார் வரா, யாரு போறா, அந்த துண்டை போட்டா தாவேகா. எவன் வரான், எது வரான், எதுக்கு வரான், எப்படி வரான், எந்த டேட்டாவும் அவங்ககிட்ட கிடையாது. எப்படி வேணாலும் வா, குடும்பமா வா, எப்படி வேணாலும் வா, எனக்கு ஸ்ட்ரக்சர்ல முக்கியம் இல்லை, கூட்டம் முக்கியம், தலைகள் முக்கியம் அப்படின்னும் போது இந்த அசம்பாவிதம் நடக்கதான் செய்யும். மாவட்ட செயலாளர்னு எதுக்கு பொறுப்பு வைக்கிற அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருக்க தொண்டர்களை கட்டுப்படுத்துவது தானே. இத்தனை பெண்கள் இருக்காங்க, இத்தனை புது வாக்காளர்கள் எங்கிட்ட சேர்ந்துருக்காங்க, இத்தனை மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு வைக்கிறீங்கல்ல. இப்ப அவங்கள கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி எப்பா இந்த பகுதியில இருந்து கிளம்பிட்டியா, இப்ப வட சென்னையே ராயபுரம் கிளம்பிட்டியா, திருவொற்றியூர் கிளம்பிட்டியா, பெரம்பூர் கிளம்பிட்டியா, ஆர்பர் கிளம்பிட்டியா, இப்படின்னு பகுதி வாரியா பகுதி செக்ரட்டரிட்ட பேச வேண்டியது மாவட்ட செயலாளரோட வேலை. பகுதி செக்ரட்டரி கீழே இருக்க கிளை வார்டு இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியது அவரோட வேலை. இந்த ஸ்ட்ரக்சரை இவங்க ஃபாலோ பண்ணவே கிடையாது. எப்படி வேணாலும் வா, அதுதான் இந்த அசம்பாவிதத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே 2 வருஷமாவே இதுதான் காரணம். கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒண்ணுதான் காரணம். வேற எந்த காரணம், இதுக்காக பழி போடுறது யாரு மேல வேணாலும் பழி போடலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, முக்கிய பிரச்சனையா இது எதுல சொல்றாங்கன்னா இந்த இட ஒதுக்கீடு தான். அவங்க கேட்டது நாங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களே ஒரு இடத்த பார்த்து குறுகிய இடமா பார்த்து கொடுக்குறீங்க, அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல நெருக்கடி அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த மெயின் இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காவல்துறையே காரணம். காவல்துறை கேட்ட இடத்த கொடுக்கல. இது எல்லா கட்சிக்குமே காவல்துறை பண்றதுதான். அவங்க ஒரு இடம் கேட்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காவல்துறையே வச்சுக்கலாம். இவங்க கேட்ட இடம் உழவர் சந்தை ஒண்ணு, அப்புறம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒண்ணு. ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு இவங்க வாதம். ஆனா காவல்துறை கொடுத்த இடம் வேலுச்சாமிபுரம். அது சின்ன குறுகிய இடம்லாம் சொல்லவே முடியாது. அது 80 அடி சாலை, 40 80 அடி சாலை, ஈரோடு டு கரூர் கனெக்ட் பண்ற ரோடு. சரிங்களா? சரி, இது ரொம்ப ஒரு குறுகிய சாலையாவே இருக்கட்டும். உங்களுக்கு விசாலமான 8 வழிச்சாலை கொடுத்துட்டா மட்டும் நீங்க கரெக்டா வந்துட்டு போயிருவீங்களா? அந்த ராணுவ கட்டுப்பாடு மாதிரி மார்ச் வாஸ்ல வந்துட்டு போயிருவீங்களா? நம்ம ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு 8 வழிச்சாலை இல்லைன்னா ஒரு பெரிய ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி அப்படி ஒரு பொட்டல் காடு அப்படியே பிளெயினா இருக்க இடத்த கொடுத்துட்டா ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? நியாயமா சொல்லணும், ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? மாநாடுல என்ன பண்ணீங்க? எத்தனை ஏக்கர் அது, எத்தனை ஏக்கர் நிலம் அது, எதெல்லாம் நிக்குதோ அது மேலலாம் ஏறினா, நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த லைட்டு மேல ஏறினா, நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறினா, நீங்க வச்சிருந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறினா, ஒரு கரண்ட் கம்பத்தை கூட உங்களால நட்டு சரியா நிப்பாட்ட வைக்க முடியல, எதெல்லாம் கிடைக்குதோ அது மேலலாம் ஏறினா, அவன் ஏறக்கூடாதுன்னு நீங்க கிரீஸ போட்டீங்க. அதை விட ஒரு ஒடுக்குமுறை வேற எந்த கட்சியுமே பண்ணதே இல்லை. நீ காவல்துறை மேல ஒரு குறை சொல்றதுக்கு முன்னாடி தான் ஒழுக்கமா, தான் ஒழுங்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். சரி, இந்த இடத்துல ஒரு குறுகிய சாலை, நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பைபாஸ்ல எல்லாம் பார்த்தோமே, பைபாஸ் பெரிய சாலை, அதுல ஒழுக்கமா வரலாம்ல, அதுல உங்களுக்கு புரோட்டோகால் படி உங்களுக்கு ஒரு இந்த வழியில நீங்க போய்க்கலாம்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒழுக்கமா வரலாம்ல. பின்னாடியே பைக்ல ஒருத்தன், அப்பவே விஜய் அப்படியே ஒருத்தன் பின்னாடி பைக்ல பின்னாடி ஏறிக்கிட்டே போட்டோ எடுக்கிறான், வண்டி அப்பயே உடனே நிறுத்தி, போ இப்படி வராது, போ அப்படி போ, இந்த பக்கம் வராது போ அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்? அதை ரசிக்கிறது, அது ரசிக்கிறது, அந்த போதை அப்படியே நம்மள ஆஹா எப்படி வெறித்தனமா நம்மளை பாக்குறான் பார், அதுதான் போதை. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே பைக்ல 4 பேர் விழுகிறாங்க, இதுக்கும் திமுக தான் காரணம். அங்க இருந்து எவனோ உண்டிகோல் அடிச்சிருப்பான், இதுக்கும் திமுக தான் காரணம், இதுக்கு விசிக தான் காரணம். அப்படிதான் கொண்டு போவானுங்க. இந்த ரோட இன்னும் போட்டு கொடுத்துருக்கணும் இவர் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்காக அப்படின்னு இவன் சொல்லுவான். அனுமதி எப்படி வேணாலும் அனுமதி கொடுக்கல அப்படின்னா நீங்க முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். சரியா? அந்த ஒழுக்கமே இவங்ககிட்ட இல்லாத போது நீங்க இன்னொருத்தரை எப்படி குறை சொல்ல முடியும்? அந்த கடைக்காரரு, அங்க இருக்கிற கடை வச்சிருக்கிறவரு, அவர் சொல்றாரு, இந்த இடத்துல அரசியல் கூட்டங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, இங்க நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த நின்றுட்டு இருந்தாங்கல்ல அந்த கடை, அந்த நின்று கெஞ்சுறாங்களாம், தம்பி இதுல ஏறாத, இறங்கு இறங்கு, இது மேல ஏறக்கூடாது, இறங்கு அப்படிங்கிறாங்களாம். முடியவே முடியாது, அதெல்லாம் முடியாது, நீ அப்படின்னு மேலே மேலே ஏறி அந்த சாரமே இடிஞ்சு விழுகுது, மொத்தமா விழுகுது, இடிஞ்சு விழுகுது, அது வரைக்கும் ஏறுறானுங்க. டிரைனேஜ்ல இருந்திருக்கு, அதெல்லாம் மேல ஏறி 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 உடஞ்சி அதுல விழுந்திருக்காங்க. 10-15 பேர் டிரைனேஜ்ல விழுந்து எந்திரிச்சு போயிருக்காங்க. அதாவது தொண்டரை நம்ம தப்பு சொல்லக்கூடாது,
தொண்டரையோ பொதுமக்களையோ நம்ம தப்பு சொல்லக்கூடாது. வழி நடத்துற தலைவன் சரியில்லை. கண்ணசைச்சு டைலாக் கண்ணசைச்சா கட்டலான்லாம் சொல்றீங்கல்ல, அவங்க எந்திரிச்சு நின்று, தம்பி நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான்டா போவேன், நீங்க எல்லாரும் ஒதுங்கி நின்னீங்கன்னா போதும், நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னா போதும், எல்லாம் ஒதுங்கணும். ஒரு வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த ரசிக்கிறது இருக்குல்ல, அந்த ரசிக்கிற போதை வா இப்படியே பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் காரணம். காவல்துறை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கே எடுத்துப்போம். ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு 8 கோடி கிட்ட வரும், 8க்கு மேலேயே இருக்கு இப்போ. அதுல இவங்க பெர்மிஷன் வாங்கினது 10,000 பேர் தான் வருவாங்க. 10,000 பேர் தான் வருவாங்க. ஆனா வந்த எண்ணிக்கைன்னு பார்த்தா 27,000. ஏன் அது அதிகமாகுது அப்படின்னா, விஜய் வந்து பெர்மிஷன் கேட்டது காலைல 9 மணிக்கு ஒரு இடத்துல பேசுறதுன்னு. இவர் வீட்டுல இருந்து கிளம்புனதே 8:30 எல்லாரும் பண்ணிருந்தோம். அது ஏன் லேட்டுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சுய விமர்சனம் எடுத்துக்கிட்டாங்களா? பெர்மிஷன் கேட்டதுமே 3 மணிக்கு நாங்க அங்க வந்துருவோம் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா விஜயோட அந்த பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா 10 மணிக்கு வந்துருங்கன்னு போட்டிருக்காங்க. அப்ப 10 மணில இருந்தே தொண்டர்கள் வர ஆரம்பிச்சு வெயிட் பண்ணி அந்த வெயில்ல நிக்க ஆரம்பிச்சா அந்த கூட்டம் எப்படி பெருகும்? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. வீட்டுல ஏதோ பிரச்சனை, சமையல் ஆக்கறதுல பிரச்சனையா இருந்திருக்கும், இல்ல காலைல சாப்பாடு இல்ல மோட்டர் தண்ணி வராம இருந்திருக்கும், லேட் ஆயிருக்கும், என்ன பிரச்சனையே தெரியல, பர்சனல் பிரச்சனை, லேட் ஆயிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை விட்டுட்டீங்க. 2வது ஸ்பாட்டுக்கு உங்களுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம், நம்ம தொண்டர் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கான், வெயில் நம்மளாலேயே இந்த டோரை லைட்டா இறக்குனாலே வெயில் அடிக்குதே, அவன் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், நம்ம சீக்கிரம் போகணும், தம்பி வேகமா போகப்பா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம். சுகம் அவன் வெயிட் பண்ண வச்சு அந்த வேர்வையோட அவன் நம்மளை பார்ப்பான்ல, பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு சோகம், போதை. அதுதான் காரணம், வேற எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் வருது. முதல் நாள் திருச்சியில இது நடக்குது. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு யார் வர சொன்னது? தொண்டர்களை. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரைக்கும் 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் 6 மணி நேரமா கடக்குறாங்க. அடுத்த வாரம் திருச்சியில இருந்து நாகை ரொம்ப ஃபாஸ்டா போறாரு. அப்ப எந்த இடையூறு யாரும் எதுவும் பண்ணல. இப்ப மறுபடியும் இங்க அதே திருச்சியில இருந்து நாமக்கல் போறதுக்கு அதே இடையூறு அப்படியே ஏற்படுத்துறது எல்லாமே. இப்ப எங்கேயோ நமக்கு பிசிறு தட்டுது. சரியா? அப்ப இதெல்லாம் யாரு வந்து பேசுறது? அதாவது விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போறார் அப்படின்னு என்னைக்காவது நியூஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல. கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அவர் எத்தனை மணி கிளம்பினார், என்னைக்கு கிளம்பினார், எந்த வாகனத்துல கிளம்பினார், எப்படி கிளம்பினார், எந்த ட்ரெஸ் போட்டு போனார்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? அதுவே ஏர்போர்ட் ஊழியர் யாரோ ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணனால போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்ம தலைவர் அங்க போயிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா வீட்டுக்கு விஜய் போனார், எங்கேயாவது ஒரு செய்தி வந்துச்சா? இவர் வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார், இன்னும் சற்று நேரத்தில் ஏர்போர்ட்டை ரீச் செய்து விடுவார், அங்கிருந்து த்ரிஷாவின் வீட்டிற்கு சென்று விடுவார், அப்படி ஏதாவது செய்தி பார்த்தோமா? இல்ல. பர்த்டே அன்னைக்கு போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் போயிருக்காரு. அப்போ இவர் நினைச்சா ஒரு இடத்துக்கு கூட்டம் இல்ல, யார்கிட்டையும் சொல்லாமலும் போக முடியும். இவர் நினைச்சா எல்லாரையும் திரட்டி ஒரு மாசா ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணியும் போக முடியும். அது திட்டமிட்ட ஒரு அரசியல்ன்றது இதுல பச்சையா நமக்கு தெரியுது. இதான் பச்சையா தெரியுது. எத்தனையோ நாள் ஷூட்டிங்க்கு போறாரு, அப்பெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யாருக்குமே தெரியாது எங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, இது வந்து புதுசா வரல. இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல பேசினாரு, திருவாரூர்ல பேசினாரு, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்னு எல்லா இடத்துக்குமே தான் போயிட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல கரூர்ல மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது? உடனே செந்தில் பாலாஜி எப்படி ஓடி வந்தாரு? அப்ப ஏதோ ஒரு சதி இங்க நடந்திருக்கு அப்படி. அதாவது இந்த கரூர் பிளான் வந்து எப்ப வருது அப்படின்னா, 3 நாள் முன்னாடிதான் இந்த கரூரை இதுல ஆட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம், ஒரு நியூஸ் கார்டு வந்துச்சுல்ல, தாவேகா சுற்றுப்பயணத்தில் மாற்றம், கரூர் செல்கிறார் விஜய் அப்படின்னு அவசரமா ஒரு புதன்கிழமை தான் பர்மிஷன் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். புதனோ செவ்வாய், இந்த ஒரு 2-3 நாள் கேப்ல தான் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, கரூர்ல 2 கட்சியும் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல ஒரு சுற்றுப்பயணம் நடத்துறாரு. அப்படியே கொஞ்ச நாள்ல முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடத்துது. ஆதவுக்கு ஒரே ஈகோ, தலைவரே ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தவிர நம்ம கூட்டம் உடனே இந்த இடத்துல போட்டாதான் நம்ம வந்து மாசுன்னு காட்ட முடியும், அவங்களோட கம்மியாயிடக்கூடாது, அதனால நம்ம வந்து மாசா காட்டணும், இந்த வாரம் இங்க போவோம், அதான் சரியா இருக்கும், மாத்துவோம்னு பயங்கரமான இது பண்ணி மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்றாங்க. இந்த பிகில் படத்துல அந்த அப்பா விஜய் வந்து என்னதான் நடந்தால் அன்று ஒரு எதிரியோட ஏரியாவுக்கு போவார்ல,
அங்க போய் அடிச்சு சண்டை போடுவார்ல, அதாவது அந்த மாதிரி இந்த கேரவன்ல விஜய் பொறுமையா போற மாதிரியும் அந்த பாட்டை போட்டு கரூருக்கு நாங்க வரோம், எதிரியெல்லாம் தயாராருங்க அப்படின்னு ஒரு மிரள்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறாங்க. இங்க என்னன்னா ஏன் லேட்டா வர்றாருன்னா, லேட்டாக ஆக ஆக கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை நம்ம மாஸ் காட்டுவோம், செம்மையா பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு ஆதவர்ஜுனா புசி ஆனந்தும் இந்த ஸ்டோரிய வாட்ஸ்அப் முழுக்க பல இடங்கள்ல பரப்பியிருக்காங்க. பல இடங்கள்ல கூட்டம் வரட்டும், லேட் ஆகட்டும், இந்த மீடியாவும் ஹைப்பு. விஜய் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகலாம், இன்னும் அரை மணி நேரம் ஆகலாம், ஹைப் கொடுக்குவோம், இன்னும் அரை மணி நேரம் இருக்கல, நம்மளும் போலான்னு சுற்றி இருக்க எல்லா மாவட்டமும் போறான். அதிகமா செத்தது கரூர்காரன். ஏன்னா முன்னாடியே போய் நின்ட்டான். சுத்தி இருக்க ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வரவும் அவங்களாம் சேஃப் ஜோன், ஓரளவுக்கு பெரிய சேஃப் ஜோன்ல நடுவுல மாட்டிக்கிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல, அவனால வெளியே வர முடியல, உள்ள போட்டுக்கிட்டு நெருக்கிற அளவுக்கு இருக்கு அந்த கூட்டம். எப்படி தெரியுமா, ஒரு நல்ல உதாரணத்து கூட ஒரு வீடியோல சொன்னேன். அதாவது ஒரு 50 ரூபா செருப்பை நம்ம போட்டிருக்கோம், வேகமா ஓடுறோம், 50 ரூபா செருப்பை டக்குன்னு ஸ்லிப் ஆயிருச்சு. நீங்க அதை எடுத்துட்டு ஓடுவீங்களா எடுக்காம ஓடுவீங்க? 50 ரூபா தான் செருப்பு. அருந்திருந்தாலுமே எடுத்து 10 ரூபா கம்மல் கீழே விழுந்தா கூட ஐயோ கம்மல்னு எடுத்து வச்சுட்டு தான் போறோம். அப்ப அங்க ஆயிரக்கணக்கான செருப்பு இருக்கு அப்படின்னா அவனால அவனுடைய காலை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம். நெஞ்சு முட்டிக்கிட்டு அவனோட காலை கூட அவனால பார்க்க முடியாம தன்னோட உடைமைகளை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு கூட்டம் நெருக்குறாங்க. அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. திமுக தான் காரணம். எப்படி செந்தில் பாலாஜி போனாரு, அதாவது செந்தில் பாலாஜி எப்படி போனாரு, முதலமைச்சர் எப்படி போனாரு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்கு. எப்படி விஜய் கரூர்ல இருந்து தப்பிச்சு சென்னைக்கு 1 மணி நேரத்துல வந்தாரோ அப்படி போயிருக்கலாம், சீரியஸாவே. ஆமா, ஏன்னா இது ஒரு அடிப்படை அறிவு வேணாம். என்ன கரூர் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனா, மெட்ரோ சிட்டியா? என்ன குறுக்கு முறுக்க எல்லா வண்டி டிராபிக் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எப்படி அன்பில்? சரி, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக போறாங்க. இது மூலியமா அவங்களுக்கு வந்து அரசியல் ஆதாயம் வரும், ஓட்டெல்லாம் திரும்பும், எல்லாமே இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சியும் பண்ணும். ஒரு விபத்து நடக்குதா, சரி இதை நாம ரோல் பண்ணுவோம், நாம இருப்போம், எல்லாமே பண்ணுவாங்க. நீ எங்கப்பா போன? நீ வந்து அதை பண்ணிருக்கலாம்ல, நீ எங்க போனீங்க? அவங்க பண்றாங்கல்ல. அதிமுக வராங்க, திமுக வராங்க, விசிக பாக்குறோம், கம்யூனிஸ்டுகள்ல பாக்குறோம், அந்த வாலண்டியரா உள்ள டைஃபில இருந்து உள்ள எல்லாம் போய் வேலை செய்யறானுங்க. அப்புறம் அந்த விசிகால கூட ஒரு 2-3 பேர் உள்ள போய் தூக்கி போடுறத பாக்குறோம். தன்னார்வலர்கள் உள்ள போறாங்க, எந்த அரசியல் கட்சி அடையாளம் இல்லாத தன்னார்வலர்கள் உள்ள போறாங்க, எல்லாரும் பாக்குறோம். மஞ்சள் துண்டு போட்ட ஒருத்தனை பாக்கலையே ஆஸ்பத்திரியில? இந்த இடத்துல எல்லா கட்சியும் ஒற்றுமையா இருந்தாங்க. மஞ்சள் துண்டு போட்ட ஒருத்தனை மட்டும் தவிர எனக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தா காட்டுங்க. மஞ்சள் துண்டு போட்டவன் ஆஸ்பத்திரியில யாராவது ஒருத்தன் இருந்தானா? தலைவர் இருந்தாதானங்க தொண்டர்கள் இருப்பாங்க. அப்ப என்னன்னா வந்தது விஜய்க்காகடா. எவன் செத்தா எனக்கு என்ன, பாத்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், டாட்டா, அவ்வளவுதான். இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான், மனிதாபிமானமே இல்லாம, மனிதனையும் செத்து போச்சுன்னு கூட சொல்லலாம். வந்தான், பார்த்தான், கிளம்பிட்டான், தலைவர் ஓடிட்டாரு, செத்துட்டான், அப்பாவிகள் செத்துட்டான். இதான் நடந்திருக்கு. கூட்டத்துல போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்தி இருக்காங்க. தடியடி நடத்தவும் மக்கள் ஒரு பக்கமா கூட்டத்தை நெருக்கவும் அதனாலதான் இந்த உயிர் சேதம் இன்னமும் அதிகமாச்சு. போலீஸ் தடியடி தான் இதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, போலீஸ் உளவுத்துறை முறையா செயல்படல. கூட்டம் எவ்வளவு வரும்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கூட்டம் வரும், அப்ப இவ்வளவு ஸ்ட்ரென்த் போலீஸ் நம்ம கொடுக்கணும், பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும், பெண் போலீஸ் இவ்வளவு கொடுக்கணும். இது எதுவுமே இல்லை, வெறும் 500 போலீஸ் மட்டும்தான் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு போலீஸ் கூட கண்ணில் பார்க்கல, இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அன்னைக்கு ஒரு போலீஸோ 2 போலீஸோ தான் அங்க இருந்தாங்க, காலையில இருந்து வந்தாங்க, ஆனா சாயந்தரத்துக்கு மேல போலீஸே அங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறார், PMK ராமதாஸ் அன்புமணி அவரும் சுற்றுப்பயணம் போறார், நாத்தாக்கா சுற்றுப்பயணம் போகுது, திமுக சுற்றுப்பயணம் போகுது, பிரேமலதா விஜயகாந்த் போறாங்க. சுற்றுப்பயணம் போறாங்க, சுத்தி தொண்டர்கள், நடுவுல ஏதாவது போலீஸ்காரங்க நீங்க பாத்துருக்குமா? இல்ல. போலீஸோட வேலை கிரௌட சுத்தி பாதுகாக்கிறதா வேலை, அதுதான் அவங்களோட வேலை. உள்ள ஒருத்தன் மயங்கி விடுகிறான்னா அங்கிருந்து அவங்க உள்ள வரணும், வெளியில தான் அவங்களோட புரோட்டோகால். ஒரு போலீஸ் அவ்வளவு சீக்கிரமா 500 பேரை இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த டேட்டா தான், கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க. அதுல போலீஸோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1,23,000 சம்திங் அவ்வளவுதான் இருக்கு.
அதுல 500 போலீஸ் இந்த இதுக்காகவே இறக்கியிருக்கோம், ஆமா. இவ்வளவுத்தையும் இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றது என்னன்னா 20 பேருக்கு ஒரு போலீஸ் விதத்துல நாங்க இறக்கிருக்கோம். ஏன்னா இறக்கியிருக்கோம். அவங்க கேட்ட கவுண்ட் வந்து 10,000 பேர் தான் வருவோம்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு நாங்க இறக்கியிருக்கோம், அதனால அப்ப நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. இதுல கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல அதிகபட்சமா ஒரு 3000ல இருந்து 4000 போலீஸ் சரௌண்டிங் தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு 25% பெட்டாலியனை இங்க அனுப்பிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க அனுப்பிட்டாங்க. அதுவும் இவங்க எவ்வளவு நேரம், காலையில இருந்து இவங்க காவு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பல்லு விளக்குனது 8:30, இவங்க காலையில இருந்து காவு காத்துட்டு இருக்காங்க. இவர் பல்லு விளக்கி 8:30 பல்லு விளக்கி சீரி சிங்காரிச்சு ரோட் ஷோ பண்ணி பொறுமையா இவர் வரணும். பொறுமையா வந்தாதான் என்னை இப்படி தூக்கக்கூடாது சொல்றாங்க, அப்படி தூக்கக்கூடாது சொல்றாங்க. யார் சொல்றாங்க காட்டுங்க, பேர் சொல்லுங்க, எந்த போலீஸ் அதிகாரி சொன்னார் காட்டுங்க. அதை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அப்படியே போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுறது. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, இந்த ஆம்புலன்ஸை இவங்க வழி விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறானுங்க. அதுல அடியும் விழுந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தனியா பேட்டியும் கொடுக்குறாரு, என்ன அடிச்சாங்க, எங்க முன்னாடி போன ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு வாயை உடைச்சிட்டாங்க, என்னங்க இது பின்னாடி ஒரு லேடிஸ் இருக்குன்னு பார்த்து கூட அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஆம்புலன்ஸ் நான் சொல்றேன், அப்ப இது ஒண்ணு தடியடி நடந்ததுனாலதான் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே பிளே ஆகுதுல, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே துடிக்க ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, ஒரு குழந்தைய காணோம், தூக்கிட்டு போறாங்க. இதுல ஒரு ஒரு கேவலமான ஒரு கூத்து என்ன தெரியுமா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அம்மா மயங்கி விழுகுது. அதுல அவரு பார்த்துட்டு என்னம்மா தண்ணி வேணுமான்னு தண்ணி தூக்கி போடுறானுங்க. விஜய் கையில படிச்ச பாட்டில் நான் எடுத்துக்கிறேன்னு அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு தனி ஒரு கூட்டம். அவரு தண்ணி அவர் கொடுத்த அவர் பிடிச்ச கையிலே வந்துருச்சு. அத பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு அலமோதல், அதுக்கு ஒரு அடி. எவ்வளவு மோசமா இது நடந்திருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவர் பாட்டு பாடும் போதே இங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேரை. ஆனா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்றாங்க. கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அருணா ஜெகதீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் ஆஃப் ஆகல, அதாவது இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி இருந்திருக்கு. அதாவது என்னன்னா, இன்னொருத்தர் சொல்றது இது, இவர் வரும்போதே கேரவனுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த தெருவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அவர் அங்கேயே கேரவனுக்குள்ளே லைட்டை போட்டுட்டே இவர் வந்திருந்தாரு அப்படின்னா விஜயை பார்த்துட்டு அந்த கூட்டம் கிளம்பி இருக்கும். இருட்டிலேயே வரதுனால உள்ள விஜய் தெரியாதனால விஜயை பார்க்கணும்னு அந்த கூட்டம் அலமோதி இன்னும் வந்துகிட்டே இருக்கு. இது அங்க இருந்த கலந்துகிட்ட ஆளே கொடுத்த வெளிப்படையா டிவில கொடுத்த ஒரு பேட்டி. அவர் ஹைவேஸ்ல இருந்து வரும்போதே அவர் கூட ஒரு 3000 பேரை கூப்பிட்டு வந்தாராம். இங்கே 25,000 பேர் ஏற்கனவே இருக்காங்க, அவங்க ஒரு 3000 பேர் வந்ததுக்கு அப்புறம் கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாயிருக்கு. எப்படியாவது பாத்துரணும் அப்படின்னு இன்னும் அதிகமாக அப்படி லைட் போட்டுதான் வந்திருக்காரு. அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு, இவங்க ஒளிர விட்டப்பட்ட அந்த விளக்குகளை தான் போட்டுதான் வந்தாங்க, அதை தான் அணைச்சாங்கன்னு ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது போக்கஸ் லைட் வச்சிருந்தாங்க, இவங்க கூட்டம் தாங்க முடியாம அந்த ஜெனரேட்டர் போடுற ஏரியா எல்லாம் கூட்டமா போய் அந்த ஒயர் இருந்து அப்படி போக்கஸ் லைட் தான் ஆஃப் ஆச்சே தவிர ஒரு பக்கம் லைட் இருக்கு, ஈபி எதுவும் கரண்ட் கட் பண்ணலன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ஈபி கட் ஆயிருக்கு. அது எங்க கட் ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாரும் கரண்ட் கம்பத்துல ஏற ஆரம்பிச்சோடனே மைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஏப்பா இறங்குங்க, ஈபில இருந்து கால் வருது, கட் பண்ண போறாங்களாம், இறங்குங்கன்னு ஈபில இருந்து கால் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கரண்ட்டை கட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அது சரியா இருக்கு. கரண்ட் கட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு மறுபடியும் மாத்த ஆரம்பிக்கிறானுங்க. அவர் ராஜ்மோகன் அவர் வந்து 4 மணில இருந்து கிட்டத்தட்ட விஜய் வர வரைக்குமே கிரௌட கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்காரு. மரத்து மேல ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்து மேல ஏறாதீங்க இப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமா அவங்கள இதோ வந்துட்டாரு விஜய், கிட்ட வந்துட்டாரு விஜய் இப்படி சொல்லியே அவங்கள இது பண்ணி வச்சிருந்திருக்காரு. இன்னொன்னு அவர் வரும்போது லைட் ஆஃப் பண்ணியிருந்தாருல கேரவன்ல, சும்மா அப்படி லைட்டை போட்டு ஃபேஸை காட்டுறது, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறது. இது ஒரு விளையாட்டாவே வச்சு லைட்டை போட்டோடனே மக்கள் கத்துறாங்க, லைட் ஆஃப் பண்ணோடனே அடி இருக்காங்க. அதான் அந்த போதை, அந்த எஸ்.ஜே. சூர்யா படத்துல வரும்ல, அந்த மாதிரி ஒரு போதை. என்ன ஒரு சோகம் அடடா அப்படின்ட்டு அது கேட்க அந்த போதை அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது அந்த இது நடக்குதுல்ல, ராஜ்மோகன் சொல்ல அவர் ஒரு டிவி ஆங்கர்ல, இதுக்கு முன்னாடி அவரை வச்சுதானே என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும், அதை வச்சு மேனேஜ் பண்றது. போன கூட்டத்துல கூட அந்த புஷி ஆனந்த் வந்து அவருக்கே தெரியல தலைவர் எப்போ வருவாரு, எப்போ என்ன பண்ணுவார், பொதுச் செயலாளர் வேற 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஏமாத்துற ஒரு வேலை. அங்க இருக்க ஆளுங்களை முட்டாளாக்குறது. குடிக்க தண்ணி வைக்கல, அதுக்கு திமுக காரணம். எனக்கு புரியல, குடிக்க தண்ணி வைக்கலையா, இது யார் கட்சி நிகழ்ச்சி, இது என்ன இவனுங்க மடத்தனமா பண்ணிருக்கானுங்கன்னு தெரியல. அதாவது கேட்ட பெர்மிஷன் டைம் 9 மணி, கேட்ட பெர்மிஷன் டைம் 9 மணி. நீங்க 8:30 வந்துட்டு 9:30 போனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வசதியே தேவையில்லை.
அவன் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாலே போதும், அதுவே முடிஞ்சிடும், பார்த்துட்டு அழகா போயிருப்பான். ஒரு நாள் முழுக்க நாய் மாதிரி அவங்களை நிக்க வச்சுட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தறலன்னு கூச்சம் இல்லாம வாய்க்கிலேயே சொல்றானுங்க, சாப்பாடு இல்லைன்னு வாய்க்கிலேயே சொல்றானுங்க. எப்படி அவங்களுக்கு கூச்சமே இல்லாம சொல்ல தோணுது? வெக்கமே இல்லையா? ஒரு நாள் முழுக்க நிக்க வச்சிருக்க, ஒரு சொன்ன நேரத்துக்கு வர தெரியாதவனுக்கு, ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதி, பஞ்சுவாலிட்டி இல்லாத அரசியல்வாதி. உனக்கு தனி விமான ஃபிளைட், நீ எங்கேயா ஷூட்டிங் போகணும்னா ஆளா கிளம்பி ஓடுற, உன் ஷோக்கு கரெக்டா 8 மணிக்கு வரணும்னாலும் அவன் வரான், உன்னை பார்க்க வரணும்னாலும் வரான். அவனை ஒரு அவனை மதிக்க வேணாம், அவனோட உணர்வுகளை மதிக்க வேணாம், அவனோட ஆசைகளுக்கு கட்டுப்பட வேணாம் நீனு. இதுல இன்னொன்னு என்ன இப்ப செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலைவன் பேச்சையே கேட்காத ஒரு கூட்டம், லைட்டு மரத்துல ஏறுற கூட்டம், பொதுமக்களோட பொது சொத்தெல்லாம் சேதப்படுத்துற ஒரு கூட்டம், இவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது. இப்ப அடுத்தடுத்து அவங்க கூட்டங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கறாங்கன்னா போலீஸ் பயப்படதான் செய்யும், அடுத்து இன்னொரு அசம்பாவிதம் நடந்துருமோன்னு. இப்ப அடுத்து இவங்க எப்படி செட் பண்றாங்கன்னா, அவ்வளவுதான் எங்க அண்ணாவோட கெரியரே முடிஞ்சிருச்சு, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, என்ன ஆனாலும் நான் உங்க பக்கம் தான் நான் நிப்பேன். யாரு பாதிக்கப்பட்டது? விஜயா பாதிக்கப்பட்டிருக்காரு. திருச்சி ஓடி விமானம், தனி விமானத்துல கிளம்பி ஓடி வீட்டுல போய் பதுங்கி 34 மணி நேரம் கழிச்சு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, மறுபடியும் இன்னொரு வீட்டுல போய் தங்குறாரு, இன்னொரு வீட்டுல போய் தங்கி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆத்திக்கிறாரு. அவன் இன்னும் மீண்டே வரல. எப்ப பாரு தப்பிச்சு ஓடுறது இல்ல மண்டிடுறது, இதான் ஒரு வீரமா? இதான் சிங்கமா? அந்த பிரஸ் மீட்ல தப்பிச்சு ஓடின வீடியோ தெரியுமா? செவுத்தை எகிரி குச்சி ஓடின விஜய் தெரியும்ல, இன்னைக்கு அப்படிதான் தெரிச்சு ஓடி இருக்காரு. அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, பிரஸ் மீட்ல நின்னு 2 நிமிஷம் பேசினா அங்கேயும் கூட்டம் வந்துடும், அதனாலதான் இவர் பேசாம போறாராம். அவர் பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், இவரை பொத்தி வச்சுக்கணும். எதுக்கு அரசியலுக்கு வந்த? கூட்டம் வரும்னா அவன் எதுக்கு அரசியல் வந்த? இந்த காரணத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க? இதோட இந்த விஜயகாந்த் சேர்க்கறத எப்ப நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. பிரஸ் மீட் பீப்புள சந்திச்சுதான் வந்து விஜயகாந்த் இப்படி ஆக்குனீங்க, விஜயும் இப்படி ஆக்கிராதீங்கன்றாங்க. விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஏழைகள் மனசுல நின்னாரு. 2K கிட்ஸ், இந்த இள வயசு கிட்ஸ் ஃபேன்ஸ் இருக்குல்ல, விஜயகாந்துக்குலாம் அப்படி கிடையாது. விஜயகாந்த் அனைத்து தரப்பு ஃபேன்ஸும் இருப்பாங்க, வயதானவர்கள், பெண்கள், எல்லாருமே ஃபேன்ஸ். அவர் வர்றதுக்கு முன்னாடியே கட்சி கொடியை சினிமாலேயே அறிவிக்கிறது, மோதிரம் போட்டுவார், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு சுற்றுப்பயணம் போறாருல, வயல்வெளியில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவார், வயசானவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாரு, வெயில் மழைன்னு பார்க்காம சுற்றுப்பயணம் போனவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் ஒரு கடைசி காலகட்டத்தில் அப்படி ஆயிருக்கு. அதை வந்து இவரோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் நியாயமே இல்லை. சரி, அப்ப அப்படி இவரோட ஒப்பிட்டு பேசுனா, விஜயகாந்த் அரசியல் செய்யும் போது நாக்கம் அடிச்சு கட்டிட்டு பேசினார்ல சட்டமன்றத்துல, அப்ப அண்ணே உங்களுக்கு துணையா இந்த சிங்கமும் வரனே, நானும் வரனே அப்படின்னு வந்து நிக்க வேண்டியதானே? அவர் இன்னொன்னு, விஜயகாந்த் எல்லாரையும் சமமா பாப்பாரு. இப்போ ஒரு சினிமா ஷூட்டிங்கா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் ஒரு சாப்பாடு வருதா, அவருக்கு என்ன சாப்பாடு, விஜயகாந்த் கட்சி ஆஃபீஸ் போனா சாப்பாடு உண்டு, உன் வீட்டுக்கு வந்தா சிசிடிவி பார்த்துட்டு பேசிட்டு போகணும், நீ விஜயகாந்த் ஒன்னா, நீ விஜயகாந்த் ஒன்னா, விஜயகாந்தோட அந்த இடத்துக்கு போனா சாப்பாடு, உன் வீட்டுக்கு வந்தா சிசிடிவி பார்த்துட்டு போகணும், தண்ணியே நீ பிச்சைக்கார மாதிரி தூக்கி போடுவ, அவர் வயிறறை சோறு போடுறாரு, நீ விஜயகாந்த் ஒன்னா. இந்த விஷயத்துல விஜய் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? வீட்டுக்கு போகாம இருந்திருக்கணும். ஆமா, அதாவது கொஞ்சமாவது மனசாட்சி உறுத்தி இருக்கு அப்படின்னா, விஜய் பேசும்போதே மயங்கி விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா கட்சியிலையுமே ஒரு மீட்டிங்ல ஒரு ஐடி கார்டு போட்டு ஒரு டீம் சுத்தம். எந்த கட்சியா இருந்தாலும், எந்த என்ஜிஓ இருந்தாலும், எந்த காலேஜ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, தனியா ஒரு வாலண்டியர் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு போட்டு சுத்துவாங்க. இந்த கட்சிக்கு வாலண்டியரே இல்லை, அதான் பிரச்சனை. முன்களமா விஜய் கேரவனை ஒதுக்குறதுக்குன்னு இவங்களாம் வாலண்டியர் இந்த பேட்ச் போட்டுக்கிறதுக்கு யாருமே நம்ம பேட்ச் போட்ட மாதிரி எல்லாம் துண்டு போட்டவன் தான். அப்ப இவர் என்ன பண்ணணும்னா, அந்த மாவட்ட மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, முக்கிய நிர்வாகிகள், தம்பி நீங்க உடனே என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு எல்லாம் போயிருங்க, யாருக்கெல்லாம் என்ன உதவி தேவையோ கிடைக்கிற வண்டியெல்லாம் எடுத்துட்டு போங்க, தயவு செய்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டு போங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தான் 100 கோடி விட்டு வந்திருக்கேன், 200 கோடி விட்டு வந்திருக்கேன், 150 கோடி சுறாக்கெல்லாம் வாங்கிட்டு 50 கோடி ஏமாத்தி இருக்கிறல்ல, அதெல்லாம் வச்சிருக்கேன், நீங்க உடனே போங்க, போய் எப்படியாவது கூட துணைக்கு இல்லைங்க, நீங்க இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகாதீங்க, நான் கரூரை தாண்ட மாட்டேன், நான் தாண்டேன்னா நான் மனுஷனே இல்லை, எனக்கு தூக்கம் வரல, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வந்து தயவு செய்து நிர்வாகிகள் எல்லாரும் போங்க, மாநில நிர்வாகிகள் யாரும் வீட்டுக்கு போகாதீங்க, இந்த நிலைமை சரியாயிடணும், ஐயோ உடனே கிளம்புங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சி ஏற்படுத்தவர்களை கேவலம் கைதுக்கா பயப்படுவீங்க? உட்கார்ந்து சார் கைது பண்ணிக்க சார், என்னை பார்க்க வந்தவன் சார், என் கட்சிக்காரன் சார், செத்து கிடக்குறான் சார், நான் இப்படிலாம் போக மாட்டேன் சார், எனக்கு மனசாட்சி உறுத்துது சார், என்னை அடிச்சாலும் பரவாயில்ல சார், நான் இங்க இருக்க சார் அப்படின்னு போட்டுருணும். இல்லையா, கட்சிக்காரங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து, சரி ஓகே,
காசு கொடுத்து பவுன்சர் வர வச்சிங்கல்ல, உங்களுக்கு ஆபத்து, உங்க கட்சிக்காரங்க துண்டை பார்த்தா ஆபத்து, காசு கொடுத்து பவுன்சர் வர வச்சிங்கல்ல, அந்த பவுன்சர்கிட்ட தம்பி உங்களுக்குலாம் டபுள் பேமெண்ட், மறுபடியும் நான் இன்னும் அதே சொல்றேன், நான் 100 கோடி விட்டு வந்திருக்கேன், 500 கோடி விட்டு வந்திருக்கேன், சூறா படத்துல 150 கோடியை ஏமாத்திருக்கேன், அதனால நான் அந்த காசெல்லாம் நான் வச்சிருக்கேன், வா உனக்கு டபுள் பேமெண்ட் ட்ரிபிள் பேமெண்ட் தரேன், தயவு செய்து இங்க பாதிக்கப்பட்ட பச்சை குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரையும் தூக்கிட்டு ஓடுங்கடா, அவங்களுக்கு நைட்டெல்லாம் என்ன சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், எந்த ஹாஸ்பிட்டல், ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி, என்ன வேணுமோ எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுங்க, காசு ஏதாவது பிரச்சனையா சொல்லு, உடனே நான் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன், என்கிட்ட காசு நிறைய இருக்கு. இதை வேற எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, இப்ப விஜய் வந்து கரூர்லயே தங்கிட்டாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல்ல தங்குறாருன்னா அதை கண்டுபிடிச்சு அங்க வேற கூட்டம் போகும், மறுபடியும் இன்னொரு அசம்பாவிதம் நடக்கும், அவர் சென்னை போனதே நல்லதுதான் அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. இது இப்போ என்னன்னா, அரியலூர்ல அனிதா நீட்டுக்காக இறந்தாங்க, அப்போ அவர் நேர்ல போய் விஜய் பார்த்தாரு. இப்போ ரீசெண்டா அஜித் குமார் லாக்அப் டெத்ல இறந்தாரு, அவங்களையும் வீட்டுல போய் பாக்குறாரு. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் வீட்டுல போய் பாக்குறாரு விஜய். அப்போ அவரை பார்க்க வந்து அவருக்காகவே இறந்த கூட்டம் இருக்குல்ல இவ்வளவு பேரு, இவங்களுக்காக 30 மணி நேரமா ஒரு வார்த்தை கூட திறக்காம இப்போ வந்து அவர் அறிக்கை விடுறாரு, இவங்களுக்கு நான் நிவாரணம் தரேன், நான் ரொம்ப மன வளைச்சல்ல இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல அறிக்கை, காலையில ஒரு அறிக்கை, சாயங்காலமா நான் வந்து இவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அது எவ்வளவுனா உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம், அடிப்பட்டவங்களுக்கு காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம். ஈகோ தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுச்சு, ஓகே 1 மடங்கு அதிகமா 20 லட்சம். தமிழ்நாடு அரசு காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சம், ஓகே 1 லட்சம் எக்ஸ்ட்ரா 2 லட்சம். என்ன கேக்குறேன்னா, நீங்க நாங்க எதுவுமே சொல்லல, நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தீங்க, கெரியரோட உச்சத்தை விட்டு வராரு, கோடிகளை விட்டுட்டு வராரு, கோடியா சம்பாரிச்சுட்டு அதெல்லாம் இப்ப வேணான்னு விட்டுட்டு வராரு, இப்படின்னு பேசுறீங்க. அப்பனா உங்களுக்கு கடைசியா நடிச்ச ஒரு 4 படத்தோட சம்பளம் எடுத்தாலே எப்படியும் உங்களுக்கு 500 கோடியாவது வரும். உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடின்னு கொடுத்தா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் துச்சமான காசு 41 கோடி, துச்சமான காசு 41 கோடி. மீதி 450 கோடி உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கல, சும்மா நான் 4 படத்துக்கு மட்டும் வைக்கிறேன். அதுலயுமே கஞ்சத்தனம் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துரும்ல. ஆமா, ஏன் சொந்த காசை கட்சி எனக்காக செத்தவனு கூட கொடுக்க உங்களுக்கு கையை இது பண்ணுது. சரி, இது ஒரு பக்கம். இவர் ஒரு துண்டு அறிக்கையை வெளியிடுறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. வெளியிட்டதுக்கு அப்புறமா கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகள்லாம், புஷி ஆனந்த், ஆதவ் கூட இல்ல, புஷி ஆனந்த், சிடிஆர், சோனியா, அந்த சோனியா அருண்குமார் அவங்க, அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான நிர்வாகி ராஜ்மோகன், லயலாமணி, ரமேஷா, ராஜேஷா, அவரு எல்லாம் ரீபோஸ்ட் பண்றாங்க. அது அது கூட பண்ணல. 2 நாள் கழிச்சு, உண்மையிலேயே சொல்றேன், இவனை மாதிரி ஒரு எனக்கு மரியாதையை கொடுக்க தோணல, எனக்கு சீரியஸா மரியாதை கொடுக்க தோணல. ஏன்னா 2 நாள் கழிச்சு ஒரு துக்க அறிக்கையை வெளியிடுறாரா, உங்களை பார்க்க வந்த மனுஷன் யார், உங்க கூட்டத்துல ஒரு 41 பேர் செத்துருக்காங்க, 2 நாள் கழிச்சு ஒரு அறிக்கை வெளியிடுறியே, நீ உண்மையிலேயே உனக்கு 2 நாள் நீ சாப்பிடாம இருந்திய, தூங்காம இருந்திய, எப்படி? எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாது, என்ன ப்ரெஸ் மீட் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடியோ, நான் என்னோட முகத்தை பாருங்க, நான் உண்மையிலேயே இடிஞ்சு போயிருக்கேன், நான் வந்து சோகமா இருக்கேன், என்னால முடியல, நான் உங்க கூட இருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகி இப்ப அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு எகிரி குதிச்சு ஓடி இருக்காரு, இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் படம் ரிலீஸ் பண்ணி அப்ப எதனா ப்ராப்ளம் வந்திருந்தா அவர் இது மாதிரி வீடியோ பேசி போட்டிருப்பாரு. இதுல எந்த ஆதாயமும் இல்லைல்ல, அதனாலதான். இல்ல இப்ப புதுசா என்னன்னா, இவங்க ஆதவ் அர்ஜுன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்ன்றாங்க. அவர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறாங்க. இந்த நிர்வாகிகள்லாம் எங்கதான் போனாங்க, என்ன ஆள் அவுட்? இப்ப ஒவ்வொருத்தரா நீதிமன்றத்தை போய் நாடுறானுங்க. என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது அஜித்குமார் லாக்அப் டெத் வழக்குல சிபிஐ கிட்ட திமுக அரசு கொடுத்தப்ப திமுக பி டீம் பாருங்க கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க, பாருங்க ஐயோ இப்படி பாருங்க சிபிஐ கொடுத்துறாங்க, ஏன் உங்ககிட்ட விசாரிக்க முடியாதா, உங்ககிட்ட மாநில காவல்துறை அதிகாரிகள் இல்லையா, காவல்துறை இல்லையா, நீங்க அங்க கொடுத்தீங்க, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், என்ன சிஎம் சார் என்ன அப்படி இப்படின்னு பண்ணாங்க. இப்ப நீங்க எதுக்கு இந்த வழக்கு அங்க ரெண்டுமே காவல்துறை சம்மந்தப்பட்டதா, காவல்துறை அனுமதி இல்ல, காவல்துறை கேட்ட இடம் கொடுக்கல, இதுதான் பிரச்சனை. அப்ப ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு, இது ஏன் மறுபடியும் நீ ஏன் சிபிஐ கொடுக்குங்கிற? அப்போ உனக்கு தேவை சந்தர்ப்பவாதி, அவங்க பண்ணா இது, நீங்க பண்ணா நியாயம், சந்தர்ப்பத்தனம் தானே இதெல்லாம்.
அது இந்த நீதிமன்ற விஷயத்துக்கே வருவோம். நீதிமன்றத்துக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு போவீங்க? நீதிபதி ஒரே கேள்வி கேட்கிறாரு, தம்பி நீ எத்தனை மணிக்கு பர்மிஷன் ஆகணும்? 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனேன்? 8:30க்கு. என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தியா? நாமக்கலுக்கு வரணும் 8:30க்கு நீ போறனா, அப்ப இது யாரோட தப்பு? அடிப்படையே உங்க தப்பு. உங்களோட பிளான், கடைசி பிளான் என்ன? கரூர் இந்த டேட்லயே இல்ல, கரூர் எப்போ ரொம்ப கடைசியில டேட்ல, நான் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கு, இந்த டேட்ல நீ வடசென்னையில இருந்திருக்கணும். அதான் பெர்மிஷன். இந்த டேட்ல நீ வடசென்னையில இருந்திருக்கணும். நீங்க எப்படி அங்க வடசென்னைக்கு வந்துட்டா வடசென்னையிலயும் பெரிய இடம் கேட்பீங்களா? வடசென்னையில எனக்கு தெரிஞ்சு, நான் வடசென்னைக்காரன், வடசென்னையில எனக்கு தெரிஞ்சு 100 அடி ரோடு மாதிரி எந்த ரோடுமே இல்லை. 2 ரோடு இருக்கு. ஒன்னு வந்து பீச் ரோடு, எண்ணூர்குள்ள பர்மா நகர்ல இருந்து N4 பீச் வரைக்கும். ஆமா, அங்க வரணும், அங்கதான் கொடுக்கணும். பெரிய ரோடு. அங்கேயுமே கொடுத்தா கூட கடல்ல விழுந்து ஏதாவது உயிர் சேதமாயிரும். கடலை ஒட்டி இருக்கு. இல்லைன்னா இந்த பக்கம் மாதவரம் பைபாஸ் ரோடு கொடுக்கணும். அங்க வந்தா லாரி ஏதாவது அடிபட்டு ஏதாவது உயிர் சேதமாகும். ஊருக்குள்ள வந்தா வடசென்னையில பல ஏரியாக்கள்ல மெட்ரோ ரயில் நடக்குது. எல்லாமே குறுகிய சாலை. இவங்க எங்க கேட்பாங்க? நீங்க திருவொற்றியூர்ல இருந்து வண்ணாரப்பேட்டை வர வரைக்கும் குறுகிய சாலை. அப்படியே இந்த பக்கம் பெரம்பூர், கொளத்தூர், வியாசர்பாடி அப்படியே நீங்க சுத்துனா கூட எல்லாமே குறுகிய சாலை. எந்த இடத்தையும் இவங்க கேட்பாங்க? தமிழ்நாடு முழுவதுமே பல இடங்கள் குறுகிய சாலை தான். நீ என்ன வியட்நாம், பிரான்ஸ்ல இருக்கியா, யூஎஸ்ல இருக்கியா? பெரிய விசாலமான சாலையில போய் பிரச்சாரம் பண்றதுக்கு இது என்ன மாதிரியான அரசியல்? என்ன மாதிரி இருக்கு? ஜட்ஜு போனோன்னே கேட்பாரு, தம்பி கூட்டத்துல இத்தனை பேர் இறந்துருக்கான், இத்தனை பேர் ஆயிருக்கான், கடைசியா மாநாடுக்கு வந்தப்ப கூட இறந்துருக்கான், அதுக்கும் நீங்க முட்டு கொடுத்துருக்கீங்க. அவன் வந்து மாநாடுல இறக்கல, வந்துட்டு போனப்ப இருந்தான், வந்துட்டு வீட்டுக்கு வர வழியில இருந்திருக்கான், போற வழியில இருந்தா முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. இது எப்படி நியாயப்படுத்துவீங்க? உங்க கட்சியில பவுன்சர் இல்லையா? உங்க கட்சியில நிர்வாகி இல்லையா? யாரு வந்திருக்கா? எந்த கணக்கெடுப்புமே இல்லையா? எந்தெந்த நிர்வாகி எந்தெந்த பகுதியில இருந்து வந்திருக்காங்க டேட்டா கொடுனா எந்த மூஞ்சி எங்க வைப்பீங்க? நீங்க இந்த பாஜக காரன் கட்சி ஒரு ஆப் ஒன்று உருவாக்குனால மை டிவிக்கேன்னு, அதுலதானே வச்சிருக்கீங்க. 2 கோடி உறுப்பினர்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்களே. அப்ப அந்த டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும்ல. ஏவாம கரூருக்கு வந்தான்னு உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும்ல. ஆண் எத்தனை, பெண் எத்தனை, குழந்தைகள் எத்தனை உங்கள்கிட்ட டேட்டா இருக்கணும்ல. இல்லாம அப்படி இருக்கா? வெளியிட தயாரா? அப்படின்னா மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? இது அவங்களே சொல்லியிருக்காங்களே, தலைவர் எல்லாத்தையும் இந்த ஆப்ல நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாமே தலைவர் ஆப்லயே பாத்துருவாரு. பாத்துருவாருல. அப்ப கரூர்ல முட்டு சந்தில இருந்து எத்தனை பேர் வந்தான், பக்கத்து சந்தில எத்தனை பேர் வந்தான்னு பாத்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணும்ல. டேட்டாவோட வந்துருக்கும்ல. அப்ப எவன் வேணாலும் வரலான்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர் தானே உங்க கட்சியே இருக்கு. இது மட்டும் இல்ல, நீதிபதியே சொல்லிட்டாரு, உங்க தொண்டர்களுக்கு வந்து டிசிப்ளினை முதல்ல சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த கட்சிக்குமே எந்த நீதிபதியுமே இப்படி சொன்னதே கிடையாது. அது ஆதவோட பிளான், அவனோட அவரோட ஈகோ தான். கரூர்ல முப்பெரும் விழா நடந்திருக்கு, அதிமுக கூட்டம் நடந்திருக்கு. 2 கட்சியை விட நம்ம மாசா காட்டினாதான் தலைவரே நாம பெருசாக முடியும்னு திட்டமிட்டு கரூர் கொண்டு வந்தது புசி ஆனந்தும் இவங்க தான். 2 நாள் முன்னாடி ஒரு கார்ட்டூன் வீடியோ வைரல் ஆகுது. இதுதான் முக்கியமான காரணம். இவங்க அந்த லேட் ஆக்குறது எல்லாம் கூட்டத்தை சேர்க்கணும், இவங்க அரசியல் ஆதாயம் தேடணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இது எல்லாமே இவ்வளவு நடந்திருக்கு. இவ்வளவு விஷயம். இந்த ஆம்புலன்ஸ்க்கு எதிரா வந்து இவங்க கொண்டு போற நெரேட்டிவ் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னா, ஆம்புலன்ஸ்னு ஒண்ணு வந்தாலே அது வந்து சதின்னு, யாருக்காவது எமர்ஜென்சினா கூட உள்ள விடாம இப்படியே அவங்க ஆக போறாங்க. இந்த சைரன் சவுண்ட் எல்லாம் சில வண்டிகளுக்கு தான் இருக்கும். ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், காவல்துறைக்கு, இல்ல எஸ்கார்ட் போறவங்களுக்கு, விஐபி எஸ்கார்ட் அவங்களுக்கு தான் இருக்கும். இவனுங்க இதை பார்த்தாலே இவனுங்க இப்படி ஆகுறாங்கன்னா என்ன மனநிலை இது? அதாவது விஜயோட இந்த பாலவாக்கம் வீட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் சுத்தல, இந்த பெரிய டோரை திறந்து வீட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் சுத்தல, ரோட்ல சுத்துது. நீ ரோட்ல அரசியல் கட்சி நடத்துற. அதாவது இந்த காவல்துறை, இந்த அரசியல்வாதிகள், தாவேக்கா எல்லாருமே எதுக்காக வராங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் கொண்டு மக்களுக்காக தான் இயங்குது. அப்ப நீ இன்னொரு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னா நீ யாருக்காக வரன்னு உனக்கு சந்தேகம் வருது. நானும் மக்களுக்காக வரேன், அதாவது நான் தாவேக்காவில் இருக்க ஒரு ஆள்னா நானும் மக்களுக்காக வரேன். ஆம்புலன்ஸ் எதுக்காக வருது? மக்களுக்காக. நீ அதை டிஸ்டர்ப் பண்ணனா அப்ப நீ எதுக்காக வர அப்படின்ற சந்தேகம் வருது. இவனுங்க இந்த கரண்ட் கம்பத்தை பார்த்தாலே நாய் காலை தூக்குன்ற மாதிரி ஆம்புலன்ஸை பார்த்தாலே இவங்க அடிச்சு நொறுக்குறானுங்க. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு வச்சு வேதனையா சொல்றாங்க. இது பண்றாங்க. இப்ப 4 பேர் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் வரமாட்டேன்றாங்க. எமர்ஜென்சியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் வரல, அங்க கூட்டம் நடக்குது, தாவக கூட்டம் நடக்குது, யாராவது என்ன அடிச்சுட்டு நான் என்ன பண்றது, வரலன்னா என்ன பண்ணுவாங்க? சம்பளத்துக்காகவும் இல்லாம ஒரு புனிதமான தொழிலா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, கரூர் போறதுக்காக நீதிமன்றத்தை நாடுறாரு. நான் நேர்ல போறேன், அஞ்சலி செலுத்த போறேன், நான் போய் இது பண்ண போறேன், இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இதுக்கும் என்ன நெரேட்டிவ் செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து போகும்போதே பாருங்க, மறுபடியும் எங்க தலைவர் வந்து வந்துட்டாரு பாருங்க, வரமாட்டாருன்னு சொன்னீங்களா, வந்துட்டாரா அப்படின்னுவானுங்க. எந்த இடத்துல எல்லாம் போனா அரசியல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் போனார் விஜய். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனார்,
அனிதா வீட்டுக்கு போனார், அஜித்குமார் வீட்டுக்கு போனார், வேங்கை வயலுக்கு போனார், அப்புறம் பரந்தூருக்கு போனார். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அரசியல் ஆதாயம் தேடினார். ஆனா சொந்த கட்சிக்கு இவ்வளவு பேர், இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஆர்சிபி பெங்களூர்ல ஒரு 11 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்தாங்கல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த மாதிரிதான் இருக்கு. நல்ல ஒரு இது கூட பார்த்தோம், அல்லு அர்ஜுன் எதிர் கைது செய்யப்பட்டார். அவரை பார்க்க வந்ததுனாலதான் அந்த அம்மாவும் பையனும் இறந்தாங்க. அதனால அதுக்கு காரணம் விஜய், அல்லு அர்ஜுன் தான். அது மாதிரி இந்த 41 பேர் சாவுக்கு ஒரே நபர் விஜய் மட்டும்தான் காரணம். நான் வந்து ஓப்பன் சேலஞ்சாவே நாங்க வந்து டிபேட் ஷோல நாங்க டிஎன் ரோல்ல வந்து கேட்கிறோம், ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல ராஜ்மோகனோ இல்ல லயலாமணியோ இல்ல புசியானந்தோ இல்ல விஜயோ வாங்க, நம்ம உட்கார்ந்து நேரடியா ஆன்லைன்ல கூட வாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எதிரியாவே இருந்துட்டு போறோம், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து பேசுவோம், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நீ ஸ்டாண்ட் வித் விஜய் விட்டா எல்லாரையும் போட வைப்பானுங்க. இதை வந்து தமிழ் சினிமால இருக்கிற பிரபல நடிகர்களை தூண்டி விடுறானுங்க. இது வந்து ஒரு விபத்து, இது ஒரு அசம்பாவிதம், எதிர்பாராத விதம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றானுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திட்டமிட்ட படுகொலை, திட்டமிட்ட படுகொலை இது. அதை செட் பண்ணிட்டு இந்த சில நடிகைகளுக்கு இவனுங்க டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க. அதுல உண்மையிலேயே ஓவியா வந்து அரஸ்ட் விஜய்னு நைட்டே போட்டாங்க. நைட்டே போட்டதுக்கு இவனுங்க கடிச்சு கொதறானுங்க கமெண்ட்ல எல்லாம் போயிட்டு. காலையில அவங்க இன்னைக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க, என்னோட கருத்தை நான் பொதுவெளியில போட்டேன், அதுக்காக டிவிகே மெம்பர்ஸ் என்ன எப்படி திட்டுறாங்க பாருங்கன்னு ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறாங்க. நீங்க எல்லாம் அரசியல் அறிவு இருக்க ஒரு இதுவா? நீ எல்லாம் மாற்றுன்னு சொல்லி வெளியில வராத. நான் கேட்கிறேன், டிபி போட்டு இன்ஸ்டா எக்ஸ் தளத்துல என்ன வந்து ஒரு அசிங்கமா திட்டுறான். அங்க இருக்கிற ஐடிவிங்ல ஒரு பொறுப்புல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சோனியா அக்கா இங்க பாருங்கக்கா, தளபதி டிபி வச்சு என்ன திட்டுறான் பாருங்கக்கானா, என்னப்பா ரேண்டமா எவனோ ஒருத்தன் திட்டதெல்லாம் பேசுற, உங்க கட்சியில உங்களுக்கு இந்த டிவிக்கு இது டிஎம்கேல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் பேசுறீங்களா? அப்பனா ரேண்டம்னா என்ன அர்த்தம்? ரேண்டமா இருக்கவன் என்ன வேணாலும் பேசுவான், ரேண்டமா இருக்கவன் கேவலமா பேசுவான், பெண்களோட உடல் உறுப்புகளை பேசுவான், வார்த்தையை பேசுவான். அதெல்லாம் நீ கண்டுக்கூடாதுன்னு அர்த்தம். நாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில நியாயப்படுத்தல. நீ என்ன, நீ மாற்றுன்னு சொல்ற, நீ என்ன யோக்கியமா இருக்கணும்னா, திட்டுறானா தம்பி நாகரிக அரசியல முன்னெடுப்பா, ஒரு வார்த்தை நீ சொல்லி கொடு. எல்லாரையும் திட்ட விட்டு வேடிக்கை பாக்குற, ஏன் உங்க பொறுப்புல இருக்க யாருமே அசிங்கமா பேசினதே இல்லையா? தாவேக்கால பொறுப்புல இருக்கிறவங்க பேசினது இல்லையா? நான் ஆதாரத்தோட காட்டுவேன். ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியே என்ன ஒருமையில பேசினாருன்னு வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாருன்ற வீடியோ இருக்கு. அப்ப இவங்க மாற்றே கிடையாது. இவங்க சும்மா வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மாற்றுன்ற இடத்துக்கு 1% கூட இவங்க லாய்க்கு இல்லாத. ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாரு, அவர் பத்திரிகையாளரா இல்ல நார்மலா நம்மள மாதிரி பேசுற ஒருத்தவங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு தலைவரை மதிச்சு அதுல ஏறாத இதுல ஏறாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான்னு கேட்காத ஒருத்தவங்க, நாளைக்கு ஒருவேளை நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, இவங்க எல்லாருமே கவுன்சிலராவோ இல்ல வார்டு உறுப்பினராவோ இல்ல பிரசிடென்டாவோ இல்ல அமைச்சராவோ ஆயிட்டாங்கன்னா அந்த தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? நாளைக்கு நீ வந்து ஊழல் பண்ணாத, லஞ்சம் வாங்காதன்னு சொல்றது மட்டும் அவங்க எப்படி கேட்பாங்கன்னு அதுதான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நாளை பின்ன இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு டீமை கூட்டு போவாரு, புசி தனி ஒரு டீமை கூட்டு போவோம், இப்படிதான் இருக்கும். இதனால தனியா உட்காந்துட்டு இருப்பாரு. இப்படி அதுக்கும் சொல்லி தரணும்லாம் இருக்கு. அதுல வரும் விஜயின் உண்மையான ரசிகரை மீட்கும் குழு அப்படின்னு தனியா புசிய ஆரம்பிப்பாரு. இல்ல விஜயின் உண்மையான கொள்கையை முன்னெடுக்கும் அப்படின்னு ஆதவ ஒரு கட்சியா ஆரம்பிப்பாரு. நல்லா சொல்ல லயலாமணிலாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான நிலைமைதான் இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம், இந்த விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம். எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஃபேக் ஐடி வச்சு திட்டுறீங்க, உடல் எங்களையே மாஃபிங் பண்ணி போடுறீங்க, கண்டுக்கவே மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணு, இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.